பள்ளிவாசல் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறையினர் மீது தாக்குதல். சைபர் குற்ற நெட்வொர்க்குடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஆடிட்டர்களின் இடங்களில் சோதனைக்கு சென்றபோது தாக்குதல். டெல்லி பிரசாந்த் விகார் பகுதியில் மர்மப்பொருள் வெடிப்பு. மர்மப்பொருள் வெடித்த இடத்தில் காவல்துறை குற்றப்பிரிவு மற்றும் வெடிகுண்டு செயலிழக்கும் குழுவினர் குவிப்பு. படகு கவிழ்ந்து சிக்கியுள்ள கடலூர் மீனவர்களை மீட்பதில் 2ஆம் நாளாக சிக்கல். கடல் சீற்றம் குறைந்த பின்னர் மீனவர்கள் கரை திரும்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தகவல். அண்மையில் பெய்த மழையால் போதிய வளர்ச்சியின்றி நோய் தாக்குதலுக்குள்ளான சம்பா நெற்பயிர்கள். வேதனையுடன் நெற்பயிர்களை டிராக்டரை கொண்டு அழித்த விவசாயிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டின் போது உயிரிழந்த தாவேக தொண்டர்களின் குடும்பத்திற்கு அக்கட்சித் தலைவர் விஜய் நிதியுதவி வழங்க உள்ளதாக தகவல். பொது நிகழ்ச்சியாக இல்லாமல் தனிப்பட்ட நிகழ்ச்சியாக நடத்த தாவேக தலைவர் திட்டம். டெல்லியில் காற்றின் தர குறியீடு மிக மோசமான நிலையில் பதிவு. அண்டை மாநிலங்களில் பயிர்க்கழிவுகளை எரிப்பதால் தொடர்ந்து மோசமாகும் சுற்றுச்சூழல். எதிர்க்கட்சிகளின் அமளியால் 3வது நாளாக முடங்கியது மாநிலங்களவை. அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதிக்க கோரி வலியுறுத்தல். வக்ஃபு வாரிய மசோதா மூலம் மத்திய அரசு இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்க பார்க்கிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. இந்திய பங்குச்சந்தைகளில் சரிவுடன் தொடங்கிய வர்த்தகம். சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கம். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க அனுமதி. நேரடி சோதனைக்கு பின் ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு பணி ஆணையர் பரிந்துரைத்திருப்பதாக தகவல். புதுச்சேரியில் 2வது நாளாக சீற்றத்துடன் காணப்படும் கடல். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் உள்ள பேரிடர் மீட்புக் குழுவினர். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வயநாடு மக்களவை எம்பியாக பதவியேற்றார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவியேற்பு. போக்குவரத்து விதியை மீறி ஒரே ஆட்டோவில் பயணம் செய்த 15 பேர். ஆட்டோவில் இருந்து தவறி விழுந்து பெண் ஒருவர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். ஐரோப்பிய விண்வெளி முகமையின் 2 செயற்கைக்கோள்களை வரும் 4ஆம் தேதி விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. PSLV C-59 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவுவதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தொடக்கம். தாதா நாகேந்திரன் உள்ளிட்ட 27 பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சொத்து வரி, தொழில் வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுகவினர் முக்காடு போட்டு போராட்டம். மாநகராட்சி மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.